என்ன பண்ணுது? எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் எத்தன்மையாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் காண்பது அறிவு. இப்பதான் இது வெங்கடாச்சலம் பேசினாரு. அப்படிங்களா? இன்னும் அது வீடியோ அப்புறம் போய் பார்க்கலங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் 4:30 மணிக்கு 4 பேர் வந்திருந்தாங்க, 3 பேர் வந்திருந்தாங்க. அப்ப பேசியாச்சு. அப்படிங்களா? நல்ல விஷயம். அடுத்தது நல்ல விஷயம். அப்புறம் வெங்கடாச்சலம் 6 கூப்பிட்டாரு. அப்ப 5 ம், பேர் வந்துட்டாங்க. அப்புறம் 5 பேர் வந்ததுக்கு அப்புறம் 6 மணிக்கு 6 மணிக்கு உட்காந்துருந்தேன். அப்ப சரி. 4:45 ஆரம்பிச்சு 5:45 தான் முடிஞ்சது. 4:45 அவ்வளோ பதில் சொன்னேன். ஆ, அப்புறம் 5:45 வந்ததுக்கு அப்புறம் 6 மணிக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 10 நிமிஷம் தான். ஆ, ஆ. அப்புறம் பேசாம உட்காந்து என்னடா பண்றது, யாரும் வரல. அப்புறமா டக்குன்னு இவருக்கு கூப்பிட்டு அப்புறம் அவருக்கு பேசி அவருக்கு 3/4 மணி நேரம் கரெக்டா இப்பதான் முடிஞ்சது. இப்ப நீங்க கூப்பிடுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம உட்கார்ந்து தான் இருக்கிறேன். சொல்லுங்க. அதாவது அவர்கிட்ட என்ன சரி. சொன்னா அவரு நேத்து என்ன பண்ணிருக்காரு, 6 நாள் ஓய்வு இருந்துட்டு நேத்து சாப்பிட்டு இருக்காரு. ஆ, சாப்பிடும் பொழுது அந்த நரம்பு அழுத்தம் வந்திருக்குது. அது ஒண்ணும் ஆ, பண்ணாது. அது நீங்க மறுபடியும் 3 நாள் தண்ணியில போட்டீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். நியூட்ரல் ம், ஆனப்ப உடம்பு ரீசார்ஜா மாறிடும், சக்தியா மாறிடும். ம், ஆகாரம் தின்னாவே சக்தி குறைஞ்சிரும். ம். சக்தி குறைஞ்சிரும். சக்தி பாரு. ஆகாரம் என்பது உடம்பை தடை செய்வதற்காகவே, சாவடிக்கிறதுக்காக இயற்கை மறைமுகமா மனிதனை பழக்குது. ம். அதுக்கு பொண்டாட்டியை பயன்படுத்திக்குது. எது? பொண்டாட்டியை ஆ, பயன்படுத்திக்குது. பண்ணு. பொண்டாட்டியை பயன்படுத்திக்குது, வியாபாரிகளை பயன்படுத்திக்குது, கடைகளை எல்லாம் ஒண்ணுதான். ஆ, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, சமைச்சு பிசினஸ் கொடுக்கறவங்க எல்லாரும் வடிவம் தான் மாறுது. பொண்டாட்டி சமைக்க குடிச்சா அமிர்தம். பொண்டாட்டி சமைச்சு கொடுக்கறன்னு அமிர்தம் கிடையாது, கடையில கொடுக்கறது அமிர்தம் கிடையாது. இதுதான் விஞ்ஞானம். அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த உணவை எல்லா வடிவத்திலும் உள்ள நம்மளை கொலை செய்யறதுக்காக தான் வருது. ஆமாங்க, ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கடுமையான வேலை செய்யறப்போ போண்டா சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு சமட்டியே அடிக்கலன்னு நான் சொன்னேன். இப்போ போண்டா, பஜ்ஜி இது மாதிரி சாப்பிட்டுக்கன்னா அந்த மாதிரி வேலையை சமட்டி வேலை செய்யலாம். அதான் சொல்றேன்ல, சரி. வகுப்புக்கு சரி. வந்தா தான் ஆகுது. வகுப்புக்கு வரலன்னா உட்காந்துற ஒண்ணும் தெரியாது. இல்ல, சொல்லியும் தான் இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிற குருவே. அது நேர்ல சரி. மண்டையில வாங்கி கொட்டு வாங்காம நடக்காது. ஆ, இப்ப அவர்கிட்ட சரி. நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்பெல்லாம் 5 லட்சம் இல்ல உள்ள வரக்கூடாதுட்டாரு அவரே. அதெல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபீஸ். இப்ப ஒருத்தர் டாக்டர் வர போறாரு, அது மாதிரி கட்டிட்டு தான் உள்ள வரேன்னா கட்டுறேன்ட்டாங்க. ஒரே மாசம் தான், 30 நாளுக்கு அப்புறம் கட் பண்ணிடுவேன், பேச மாட்டேன். அந்த டாக்டர் பொண்ணு சார், பாத்தங்க, அதுவும் பாத்தங்க. அது பாருங்க, என்னை கேட்காமே எல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணிடுச்சு. பாடி 25 கிலோ குறைச்சிருக்கு. நல்ல அத விஷயம். பார்த்து காலேஜ் பொண்ணு மாதிரி குழந்தை பெத்து பொண்ணாம இருக்குது. குழந்தை பெத்து பொண்ணு மாதிரி தெரியலையே. குழந்தை பெத்த பொண்ணு அது. ம். குழந்தை பெற்றிருக்கிறதுனால அந்த டாக்டர் தொழில் விட்டுருச்சு. முறையாக படிச்சிருக்குது. ஹோமியோபதி டாக்டர் கவர்மெண்ட்ல படிச்சிருக்கு. கவர்மெண்ட்ல படிச்சது முறையாக. கவர்மெண்ட்ல படிச்சிருக்கு. ஆமா, அலோபதி படிக்கிற மாதிரி ஹோமியோபதி காலேஜ் இருக்குது, சித்தாவுக்கு காலேஜ் இருக்குது. சித்தாவுக்கு காலேஜ் 7 வருஷம் படிக்கணும், விளையாட்டு இல்ல. 10ல 20 லட்சம் செலவாகும். பிஎஸ்எம்எஸ் தமிழ்நாட்டுல முதல்ல பிஎஸ்எம்எஸ் சித்தா காலேஜ் கொண்டு வந்து தமிழ்நாடு தான். இன்னைக்கெல்லாம் அதுக்கு நீட் தேர்வு எழுதணும். என்னது? நீட் தேர்வு எழுதணும். தீண்டிங்க, அவ்வளவுதான். நீட் தேர்வு அதுவும் படிக்க முடியாது நீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆயுர்வேதிக்கு நீட் தேர்வு கொண்டு வந்துடும். ஆயுர்வேதம் அப்படித்தான், தேர்வு எழுதிட்டே வரணும், போச்சு, அவ்வளவுதான். ஆயுர்வேதிக்கு 50 லட்சம் செலவு பண்ணி தான் நீ படிக்கணும். ஆயுர்வேதம், அக்கு பஞ்சர், யுனானி எல்லாம் இந்திய அதுக்கே நீட் தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இது குருகுல கல்வி. மத்திய அரசு என்ன சொன்னா, குருகுலத்துல போய் கத்துக்க சொல்லுது. இப்பதான் மத்திய அரசாங்கம் இப்பதான் புத்தி வருது. குருகுலத்துல நீங்க படிக்கணுங்குது. என்னது? குருகுல கல்வி படிக்கணும். எங்க யாரு? நான் தான் குரு, வேற யாரும் கிடையாது. இந்தியால யாரு குரு இருக்கிறாங்க? நான் ஒருத்தன் தான் குரு. போது விடுங்க. அதே 100 பேருக்கு மாசத்துக்கு 100 பேரை தயார் பண்ணிடலாம் விடுங்க வந்தாக்க. அதனால இப்ப அவர் என்ன சொல்லிட்டுனா, கன்னடம் ஒழுங்கா பேசி பழகு. கன்னடம் ஒழுங்கா பேசி இத புத்தகத்தை நல்ல தமிழ்ல தப்பில்லாம் பேசி பழகு. தமிழ்ல தப்பா பேசக்கூடாது. என்னது? தமிழ்ல சுத்தமா பேசணும். தமிழ் சுத்தமா பேச கத்துக்கிட்டு அதை அப்படியே கன்னடத்துல பேசு. கன்னடம் தான் உனக்கு கன்னடம் உனக்கு வந்துருச்சு. அது கன்னடம் 2வது தாய்மொழி. ஆமாங்க. அந்த தாய்மொழி நீ போட்டு, அந்த தாய்மொழி நீ வளர்க்கணும். அந்த தாய்மொழி நீ சொல்லி தரணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அந்த நாட்டு மக்களை நீ காப்பாற்றணும்.
கன்னட மக்கள் நீ காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நாடு சரிங்க. தான் நீ வாழ்ற, அந்த நாடு தான் பணம் கொடுக்குது, அந்த நாடு காசு கொடுக்குது, அந்த நாடு தான் எல்லாம் பண்ணுது, அந்த நாட்டு மக்கள் தான் உனக்கு உதவி செய்றாங்க அப்படின்னா இந்த கலையை நீ தான் போய் சேர்த்தணும். ஏன்னா ஏற்கனவே கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க யாருமே செய்யல. அங்க ம். எங்கிட்ட மட்டும் 10 பேர் கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க எங்க பெங்களூர்ல இளங்கங்காலே இருக்காங்க. இளங்கங்கால இருக்காங்க 2 பேரு. ம். இளங்கங்கா என்னது? இளையகங்காவா? எலங்கா. எலங்கா. இளங்காவில 2 பேர் இருக்காங்க. ம். அவங்க கன்னடமே தாய்மொழி. கன்னடமே தாய்மொழி. இதை சொல்லி கொடுத்து அவங்க எல்லா நோயும் குணமாக்குனேன். ம். பேரு சாந்தான்னு பேரு. சரிங்க. நியூ ஏர்போர்ட் பக்கத்துல நியூ ஏர்போர்ட். நீ ஏர்போர்ட்டா? சரிங்க, சரிங்க. ஓகேங்க. வணக்கம் இனியன். நல்லா இருக்கேன் பாலகிருஷ்ணன். எப்படி கோபாலகிருஷ்ணன் எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ அருமை. ஆ ஆ ஆ என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓ சரி 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 சரி. சரி சரி சரி. நல்லா ரொம்ப நல்லது. ஆ நல்லது பண்ணல நல்லது பண்ணல. ஒரே மாசத்துல கண்ட்ரோல் பண்ணிடலாம். 1 மாசத்துல கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. நான் ஒண்ணு திருச்சியில் இருப்பேன், அல்லது மதுரையில் இருப்பேன், அல்லது கோபியில் இருப்பேன். அதுவும் நீங்க கூகுள் மீட்ல முதல் கூகுள் மீட்ல அறிமுகமாயிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நேர்ல வரலாம். அது ஒரு பிரச்சனையே இல்ல. சரி. சரிங்க, சரி, சரிங்க, சரி. பண்ணலாம், 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 பண்ணலாம். சரி, சரிய்யா. சொல்றேன், சொல்றேன். மதுரைக்கும் திண்டுக்கல்லும் பக்கம் தான். மதுரைக்கும் திருச்சிக்கும் பக்கம் தான். புரியுதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்தீங்களப்பா, அது ஒண்ணும் வரல. அப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர் குடுத்து அவர்ட்ட என்னைய பேச சொல்லுங்க. நான் ஒரு நாள் வீடு நீங்க 2 பேரும் நீங்களும் வாங்க. கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கலாம். கான்ஃபரன்ஸ் கால்ல முதல்ல பேசிக்கலாம். அப்புறம் நேர்ல வர சொல்லி சொல்லிக்கலாம். அது நல்லாயிரும். 1 மாசத்துல நல்லது பண்ணலாம். சரியா? ம். ஆ, ஆ. சரி, சரி. அப்படியா? என்ன 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 துறையில வேலை செய்யறாரு? சொந்தமா பண்றாரா இந்த கண்டுபிடிப்பெல்லாம்? வருமானம் வருமானம் என்ன என்ன வருமானம்? இல்ல எப்படி சம்பாரிச்சிட்டு இருந்தா இப்ப இந்த கண்டுபிடிலாம் படிச்சு என்ன பொருள் சம்பாரிச்சு யாரு பணம் கொடுக்கறாங்க, யாரு உதவி செய்யறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வேணாம். பேக்ரவுண்ட் அவர் பணக்காரரா இருந்தா செய்ய முடியும். ஏழைக்கு செய்ய முடியாது. ஆ நான் கேட்கற கேள்வி பதில். பேக்ரவுண்ட் பணம் இருக்கிறவங்க தான் வர முடியும். பணம் இல்லாத வர முடியாது. பணம் இல்லாதவங்க வர முடியாது. முடியாது. கத்துக்கொள்ள முடியாதுங்க. செலவே ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகும். யார் மெடிக்கல் செலவு யார் பண்ணுவாங்க? நான் இந்த பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும்தான் வரணும். நீங்க வரலாம், மற்ற யாரும் வர முடியாது. நீங்க மட்டும்தான் வரணும். பணம் இல்லாதவங்கிட்ட வரவே கூடாது. புரியுதா? அதுல யாருக்கும் அந்த மரியாதை கொடுக்க முடியாது. பணம் இல்லாதவன் பிணம் தான். என்னது? வாங்க. நன்றி. என்ன சொன்னேன்னு குருவே. புரிஞ்சுட்டீங்களா? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுச்சு குருவே. எல்லா பக்கம் ரிப்பேர் ஆகி போச்சு. எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. எங்கிட்ட எதுக்கு என்ன வெங்காயத்துக்கு வர்றீங்க? ஆ, சயின்டிஸ்டா இருந்தா எவனா தான் நமக்கு என்ன? ஆ. பணம் இல்லாதவன் பிணம். பணம் இல்லாதவன் பிணம். கையில் காசு இல்லாதவன் கடவுள் ஆனாலும் உள்ள விடாது. எங்க தமிழ் பழமொழி இருக்குது. கையில காசு இல்லைன்னா கடவுளை வந்தா கூட உள்ள விடாதுன்னு எழுதியிருக்கான். தமிழ்ல எழுதி வச்சிருக்கான். சரி குருவே, சரி. சரி வாங்க, விஷயத்துக்கு வாங்க.
அத மூச்சு பயிற்சி பண்ண சொன்னீங்களே சார், நேத்து காலைல ஒரு 3 முறை பண்ணேன். மத்தியானம் ஒரு 2 முறை பண்ணேன். ஆ அது என்ன பண்ணுதுன்னா, த அதான் முதுவலி சுருவாகுது. ஆ கை, கால் வலியெல்லாம் சுருவாகுது. அப்போ கூட நைட்டு 2 முறை இனிமா குடுத்தேன். காலைல ஒரு முறை இனிமா குடுத்தா ரொம்ப டயர்ட் ஆகுது. ஆ அந்த விஷயமா கேட்கலான்னு தான் ஐடியா ஆ, கேட்டேன். அது உள்ள கடைச்சி விடும். அது எல்லாமே பண்ணும். அதுக்கு இதுக்கு சம்பந்தம். அது பழைய கழிவு, இது வேற. இது புது பயிற்சி. அது ஏற்கனவே பழைய பிரச்சனையை அது பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்களா? ஒன்னொன்னு சரி. ஒன்னொன்னு முடிச்சு அதுதான் போட முடியும். ஒன்னொன்னு முடிச்சு போட முடியாது. அது தனி வேற, இது தனி வேற. இது பசிதாக அப்படிங்களா? கண்ட்ரோல் ஆயிடுது. இது பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி இது செய்யறது. அது பழைய கழிவுல எல்லா வேலையும் பண்ணும். பழைய கழிவு இருக்கிறது சுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆகுது. ஆமா, நீ பழைய சாப்பாடு திருட்டே இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கும். நீதான் வேலைக்கு போகணுங்கிற சாப்பிட்டு உரம கெட்டு போச்சுன்னா மறுபடியும் சுத்தப்படுத்த வேற வழி முடியாது. அந்தந்த வேலையை அது பண்ணித்தான் ஆகணும். விடுமுறை வர்றப்ப நீ என்ன பண்ண, 2 நாள் 3 நாள் என்ன பண்ற, தண்ணியில போட்டுரு. தண்ணியில் போட்டுறேன். நான் நாளைக்கு தண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா தண்ணியில் போட்டுறலான்ட்டு. ஆமா, இன்னைக்கே இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் தண்ணியில் போட்டுறலான்னுக்கிறேன். போடுங்க. போட்டீங்கன்னா அந்த இது நல்லா அந்த கொலன்னு வெளியே வந்துடும். போடுங்க ம். 2 நாள் 48 மணி நேரம் போடுங்க. 48 மணி நேரம் போட்டு நீங்க ஒரு சைவ ம். உணவு சாப்பிட்டீங்கன்னா சைவ உணவு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். நல்ல சரி. உப்புமா, நல்ல கோதுமை உப்புமா, நிறைய வெங்காயம், நிறைய 1/2 கிலோ வெங்காயம் இருக்கணும். 1/2 கிலோ அ, வெங்காயத்தை கொஞ்சோண்டு கோதுமை போட்டு கோதுமை அ. உப்புமா செஞ்சு தக்காளி போட்டு ஊறுகாய் வச்சு தின்னுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சரி குரு. அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ரவை அது இது பண்ணி சாப்பிட்டுனுக்குது. கொஞ்சம் ஆ கொஞ்சமா. ஆ தண்ணியில வாரத்துல ஒரு நாள் வேணா போடலான்னு டிசைட் பண்ணிட்டே இருக்கிறேன் குரு. ஒரு போட்டீங்கன்னாத்தான் டவுட். ம். போட்டீங்கன்னாத்தான் நோய் குறையும். பசித்தா கண்டு இல்லைன்னா அந்த 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 கொழுப்பு ஏறிட்டே இருந்ததுன்னா, அந்த விஷம் ஏறிட்டே இருந்ததுன்னா ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். ம். முழுமை பெற முடியாது. சேர முடியாது. ஆமா. அப்ப நீங்க இந்த எப்பப்ப அதாவது வயிற்றுக்கு வேலையே கொடுக்காத. அ, ஜீரநீர் சுரந்தாலே நோய் நிச்சயம். சரி இது குரு. இது அறங்குறையமா அதான் சொல்றேன். அந்த போண்டாவை தின்னுட்டு வேலை செஞ்சேன்னா அவங்க போண்டாவை தின்னுட்டு வேலை செஞ்சேன்னா ஸ்டீராய்டு ரத்தம் வந்து ஸ்டீராய்டு மாதிரி மாறிடும். விஷமா மாறிடும். சலிப்பே தெரியாது, வேலை செஞ்சுக்கலாம். அப்புறம் போண்டா சுத்தம் பண்றது எளிமை. சரி குரு. சரி கீரை குரு. போண்டா அது தின்னு பார்த்துட்டு செய்ய சொன்னே இல்லையா உனைய? ஆமாங்க. அது ஒரு 2 நாள் சாப்பிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் என்ன, அதுவே அந்த செய்ய வேண்டியதானே? வெங்காய பஜ்ஜி, சமோசா இது மாதிரி 2, 3 ஐட்டம் அப்படியே செலக்ஷன் பண்ணி ஒவ்வொன்னு சாப்பிட்டுக்கிறேன் குரு. சாப்பிட்றப்ப கூட என்ன சாப்பிட்ட? பழம் சாப்பிட சொன்னே இல்லையா? ஆமா. பழம் சாப்பிட்டுக்கிறேங்க. அவ்வளவு வாழைப்பழம், முடிஞ்சு. பச்சை அதுக்கு அப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை குழப்பம் சாப்பிட்டு அந்த தொல்லியோட சாப்பிட்டுக்கோ. அவ்வளவுதான், தொல்லியோட சாப்பிட்டுரு. சரி குரு. சரி குரு. தொல்லியோட சாப்பிட்டா இந்த பழத்துல இருக்கிற பஜ்ஜியில் இருக்கிற எண்ணெய், பஜ்ஜியில் இருக்கிற அந்த அ, வெங்காயம், பஜ்ஜியில் இருக்கிற கீரை, அ, இந்த வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து அது மருந்தா மாறி என்ன ஆகும், மருந்தா மாறி நல்லா வெளிக்கு நல்லா போயிடும். சரி குரு. சரி குரு. அதுக்கப்புறம் 8 மணி நேரம் தண்ணியா இருந்தாலும் அதுக்கப்புறம் பசி இல்லைன்னா விட்டுறணும். பசி இல்லைன்னா விட்டுறேன் குரு. பசி இருந்தா மட்டும் தான் அது அது பசி இருந்தா என்ன தண்ணிக்கு பண்ணேன்னா தான் போகணும். ம் தண்ணிக்கு தான் போகணும். ஓகே குரு. அரைங்குறையுமே செஞ்ச தண்ணி அப்புறம் பெருக்கணும். நீ ரைட், பரவாயில்ல. அந்த அப்ப அதிலே போயிட்டு இருந்தேன்னா இந்த பிரச்சனையே வராது. இது வந்து இந்த மூச்சு பயிற்சி இப்ப இந்த சொரிசேரங்கள கூடி குறையணும். இப்ப பாரு, இவருக்கு நம்ம மதுரை சுந்தருக்கு வந்து இப்ப கால்ல கொப்புல வந்து நீர் வடிஞ்சிட்டு இருக்குது. ஆஹா. கொப்புல வரும். அப்ப அங்க அந்த புண்ணு வெளியே வரணும். அந்த அரிப்பு வந்து சூத்தெல்லாம் புண்ணாகணும். புண்ணாகி ஒழுகணும். குருவே பாருங்க, யூரின் போறதெல்லாம் அப்படியே அந்த சோளம் மாதிரி பொங்கி நிக்குது. எல்லாம் வரும். அதான் அந்த மூச்சு பயிற்சி பண்ணதுனால அப்படி ஆச்சே என்னன்னு அது ஒரு டவுட் இருந்துச்சு. இத்தனை நாள் கம்மியா இருந்துச்சு. ஆ, இன்னைக்கு ராத்திரி இருந்து ரொம்ப ஹீட் ஆயிட்டுக்குது. ஆ. லெமனும் ஜாஸ்தி எடுத்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப கூட லெமன் டீ ஒண்ணு சாப்பிட்டேன். அப்ப என்ன பண்ணுதுன்னா, விஷம் வெளியே போறனால நீங்க என்ன பண்ண, விஷம் வெளியே போறனால ம். இப்பதான் உபவாசமே இருக்கணும். இருக்கணும். ம். உபவாசம் இருந்தீங்கன்னா 36 மணி நேரத்துல குறைஞ்சு இப்ப போட்டீங்கன்னா, இப்ப போட இன்னைக்கு இப்ப காலையில இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையா? சனிக்கிழமை குருவே. அப்ப இன்னையில இருந்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தண்ணியில போடுங்க, சரியா போயிடும், குறையும். வெறும் தண்ணி போட்டுட்டு எடுத்துக்கணுமா? வேற வேற ஏதாவது எதுவும் சேஞ்ச் வேண்டாம். பண்றது? வேற இப்ப உபவாசம் தான், எதுவுமே கிடையாது. தண்ணி தான். ம். தண்ணி மருந்து மாதிரி தான் அருந்தணும். அது மருந்து மாதிரி போட்டுக்கலாங்க. அப்ப நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படிங்களா? நாளைக்கு சாயங்காலம் வெங்காயம் போட்ட கோதுமை உப்புமா சாப்பிடுங்க. போண்டா ஆண்டா கூட எதுவும் தொடர்றது வேண்டாவா குருவே நானு? எதையும் தொடக்கூடாது. நான் தான் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா தான் உள்ள செத்து போனதுல ம். உயிரோட எந்திரிக்கும். செத்து போனது பூரா உயிர் பிச்சு மேல எந்திரிக்கும். எது வேலை செய்யலையோ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது வேலை செய்யல அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ம்.
வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா தான் சார்ஜ் எடுத்துக்கும். வெளியிருந்து சார்ஜ் எடுத்து உள்ள எடுத்து உள்ள இருக்கிற நோயை குணமாக்கும். அப்ப அப்ப இப்ப காலையில இப்ப ஒரு 36 மணி நேரம் தான் கணக்கு. 2 நாள் கூட கணக்கு கிடையாது. 36 மணி நேரம் போடணும். என்னது? 36 மணி நேரம். நாளைக்கு சாயங்காலம் சாப்பிட்டா இப்ப இதுல 24, அதுல ஒரு 16 எவ்வளவு ஆச்சு? 24 அது பாரு 30 1.5 நாள் தானே கணக்கு. 38 மணி நேரம். 38 மணி நேரம் எத்தனை? 38 மணி நேரம். ஆமா. 24ல பாதி 12, 24 12 36 மணி நேரம். மன்னிக்கும் 36 மணி நேரம். அவ்வளவுதான். நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்றீங்களா? நாளைக்கு சாயங்காலம். ஒரு வாழைப்பழம் கூட எதுவும் வேண்டாவா குருவே? ஏதும் கிடையாது. சரி குரு, ஓகே குருவே. அப்படியே சும்மாதான் இருக்கணும். பசிச்சாலும் சும்மாதான் இருக்கணும். நமைச்சல் தான் ஜாஸ்தி ஆயினே இருக்குது. ஆமா, உள்ள இருக்குது விஷம் இருக்குது. அதைத்தான் இந்த நமைச்சல் உள்ள இருக்கிற கிருமி, பழைய கிருமி உள்ள இருந்துட்டு தான் இருக்குது. அதை இப்படித்தான் எடுக்கணும். அது சாப்பிட்டா மறுபடியும் ஏறிக்கும். சாப்பிட்டா ஏறும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் பணம். இது விட்டா வேற வழி கிடையாது. இல்ல ஊசி போட்டுக்க வேண்டியது. ஊசி போட்டு அமுத்தி விட்டுரும். ஊசி அன்னைக்கு போகக்கூடாது குருவே. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்தோம், முயற்சி பண்ணி. அதுதான் வேற என்ன பண்ணாலும் திருப்பி தண்ணிக்கு தான் வந்து தண்ணி. அப்படின்னு இப்படி இல்லைன்னா நீ இந்த தோல்லை குணமாக்கணும்னா அப்படி 21 நாள் தண்ணியில போடணும். 21 நாள் தண்ணியில. அப்ப எங்க போய் இருப்ப நீ? இங்க இருக்கிறதுக்கு முடியாதுன்றதுல மாத்திக்கணும், அவ்வளவுதான். 21 நாள் இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் நீ யோகி தான். 21 நாள் தண்ணியில இருந்து நீ யோகி. இவர் 30 நாள் இருந்தாரா இல்லையா திருமாறன்? அதுலதான் அது எல்லாம் அப்படியே பச்சை வாந்திய வெளி வந்து அதோட நல்லா போச்சு. அப்பவுமே அதுக்கப்புறம் சாதாரண 100 பேருக்கு மறுபடியும் மாட்டிடுது. மாட்டி இப்ப வேலை செய்ய இப்ப குறை மாதிரி கரெக்டாகி மாதிரி தூக்கம் வந்துகிட்டு அந்த பையனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராஜீவ் காந்திக்கு அவனுக்கு செல் அழுகிட்டு இருக்குது. அவனுக்கு உனக்காடு பரவாயில்ல, உனக்காவது நரம்பு துடிப்பட போயிடுச்சு. அவனுக்கு சதையே கரைய ஆரம்பிச்சிருச்சு. என்னது? சதையும் கரைய ஆரம்பிச்சிருச்சு. நரம்பணுக்கள் செத்து போச்சுட்டான். நரம்பணுக்களும் பிழைக்க முடியாது, சதையும் கரைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், நீ சாவு உறுதின்ட்டான். என்னது? சாவு உறுதி. இப்ப அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பழைய போயிட்டு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து அந்த துடிப்பெல்லாம் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு. தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. 3 கிலோ எடை குறைஞ்சிருச்சு. சரி சரி. அந்த 3 கிலோ எடை குறையில, அந்த கெட்டு போட நீரு தான் வெளியே போயிருக்குது. கெட்டு போனதுதான் உள்ள கட்டினால்தான் வெளியே போகுது. உண்மையான சதை வெளியே வராது. இது என்ன பண்ணுச்சுன்னா அவனுக்கு இது தெரியாதனால உண்மையான சதை கர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையான சதை கெட்டதோட சேர்ந்து கரைய ஆரம்பிக்கும். கெட்டதோட கரெக்டா சொல்லிட்டேன். கெட்டதோட சேர்ந்து நல்ல சதையும் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேடியேஷன் கொடுக்கறப்போ ரேடியேஷன் புற்றுநோய்க்கு ரேடியேஷன் கொடுக்கறப்ப நல்ல சதையும் சேர்த்து கொண்டு போடுவானுங்க, நல்ல அணுக்களையும் சேர்த்து கொண்டு போடுவானுங்க. அதனால தப்பி பண்ண தவிர சாவு உறுதி. அந்த இடத்துல மட்டும் கருக்கி விட்டுருவானுங்க. அப்ப அந்த இடத்துல மட்டும் கருக்கவே முடியாது, எப்பவுமே கருக்க முடியாது. அதை சுத்தி இருக்கிறது நெருப்பு பிடிச்சுன்னு சுத்தி இருக்கிறது வேற. நெருப்பு வச்சுன்னு சுத்தி இருக்கிற சேர் வந்து போகுதா இல்லையா? ஆமாங்க. அதனுடைய சைடு எஃபெக்ட் தப்பிக்க முடியாது. அதனுடைய சைடு எஃபெக்டை எவனாலையும் குணப்படுத்தும். அதனாலதான் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நோய் வந்துட்டு நீ செத்துதான் தீரணும்ட்டான். நோய் வந்தா நீ செத்தேதான் தீரணும். நோய் வந்தா செத்தேதான் சாகணும். அதுதான் சட்டம். அதனாலதான் அலோபதி சொல்லிட்டா எந்த நோய்க்கு மருந்து இல்லை. டாக்டர்கிட்ட இந்த 51 நோய் உனக்கு வந்துட்டாவே நீ அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலயோ டாக்டர் போய் பார்க்க கூடாது. அது எப்ப வரணும்னா, தொண்டையில அடைச்சிருச்சு, கட்டி முளைச்சிருச்சு, வெட்டித்தான் எடுக்கணும்னு அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவன் எல்லாம் டாக்டர் கன்சல்ட் சரி ஆப்ரேஷன் பண்ணுனா கொஞ்ச நாள் தப்பிப்பானா அவனை மட்டும்தான் கூப்பிடுவாங்க தவிர சக்கரை நோய்க்காரன் உடையாடு தலைவலி சக்கரை நோய் சொறி சிறங்குக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றான். என்ன சொல்லுவான்னா அவனு அங்கேயே சொல்லிடுவான், மெடிசன்ல எழுதி கொடுத்துருவான். என்னென்ன மெடிசன், இந்த பிரச்சனை வந்து மெடிசன் போட்டுக்கோ அப்படின்றான். என்னது? இந்த பிரச்சனை வந்தா மாத்திரை வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டு என்னென்ன கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், வெவ்வேறு நோய் வரும், அதையும் எழுதி கொடுத்துருவான். மாத்திரையும் தின்னுக்கும், அது என்னென்ன நோய் வரும் இதையும் பார்த்துக்கோ, அவ்வளவுதான். சாவை வந்து செத்து போயிருந்துருவான், அவ்வளவுதான். அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எப்போ ட்ரீட்மெண்ட்னா ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அவதான் சொல்றீங்களா, அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ண தெரியுமே தவிர நோயை குணமாக்க முடியாதுன்னு 51 நோய்களுக்கு பட்டியல் போட்டு கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்கு. யாரும் எதுவும் பண்ண மருந்தே யாரும் விற்க முடியாது. கவர்மெண்ட் தான் மருந்து விற்க, கவர்மெண்ட் டாக்டர் தான் இருப்பாரு. அவரு தான் டாக்டர் நீ பார்க்கவே முடியாது. ஆப்ரேஷன் பண்றதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் டாக்டர் பார்ப்பாரு.
ஃபீஸ் மொத்தமா கட்டணும். ஃபீஸே மொத்தமா கட்டணும். ஃபீஸே மொத்தமா கட்டணும். ஒரு வருஷம் டாலர் அப்படியே வாங்கிடுவோம். ஃபீஸை போட்டு வாங்கிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. $1,00,000 $50,000 அவ்வளவுதான். அதுக்கு வரி போட்டுருவோம். அதுக்கும் டாக்ஸ் வேற கட்டணும். $50,000 கட்டி அது சப் டாக்ஸிங் போட்டு அப்புறம் $55,000 கட்டணும். மொத்த காசும் போச்சு, ஆளும் சேர்த்து போயிடும். அவ்வளவுதான், போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நோய் இல்லாம வாழணும்னா இதுதான். உனக்கு வேலை வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா? வேலை வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா? அப்ப இந்த சொரிசேரங்கோட வேலையை நீ செய்யல. அப்ப சொரிசேரங்க செத்தா போயிட்டு நல்லதான் இருக்கிற நீ. உயிர் போகலையே, உயிரோட தானே இருக்க. அப்படி என்ன உயிரோட தான் இருக்கிற குருவே. நீங்க உயிர் எங்க போகுது? பொண்டாட்டி இந்த அரிப்பு இருந்தா இருந்துட்டு போது, சோத்த போடுன்னு தின்னுட்டு போக வேண்டியதானே. பொண்டாட்டி தான் வேலைக்கு போக சொல்ற. பொண்டாட்டி வேலைக்கு போக மாட்டேன், உனக்கு வேலைக்கு போக சொல்ற நீ. அப்ப நீ சொரி சேருங்க இருந்தா இருந்துட்டு போகுது, நான் செத்துட்டு போறேன், பணம் தானே வேணும். அப்படி பேசு, ஓப்பனா பேசணும். என்னது ஓப்பனா பேசணும்? உன்னுடைய தலைவலி யாரு? சொரி சேருங்க பொண்டாட்டி வாங்கிக்குவாளா? வாங்க முடியாதுங்க. உங்க சொரி சேருங்க பையன் வாங்கிக்குவானா? வாங்க முடியாதுங்க. உங்க சொரி சேருங்க மாமா மச்சா வாங்குவானா? யாரும் வாங்க முடியாது. உன்னுடைய சொரி சேருங்க கடவுள் வாங்க. நேர கடவுள்கிட்டே போறான். கடவுள் நம்பிக்கைன்னா சொல்ல, கடவுள் ஆத்தா கீத்த காளியாத்தா மழையத்த குலதெய்வம் வாங்க சொல்ல பாக்கல. என்கிட்ட வந்து கேக்குறீ இல்ல, அது கரெக்ட். நான் தான் உண்மையை பேச முடியும். நான் தான் உண்மையை பேச முடியும். நீ கேட்கறதுல என் பொண்டாட்டி கேட்டால் இதேதான் பதில். மாத்தி பேசக்கூடாது. சண்முகத்துக்கு என்ன பேசணும் அதை யார்கிட்ட பேசணும்? எல்லாரும் கேட்கும். பொண்டாட்டிட்டு தான் பேசுவேன். புள்ள கேட்கவே கேட்காது. என்ன பேசுறேன் என் பிள்ளைக்கு தெரியும். அதான் புள்ளை இதை வச்சுதான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். எதை வச்சுதான் வளர்த்திட்டு இருக்கிறேன்? அது புக்கை வச்சுதான் வளர்த்துட்டு இருக்கேன். லண்டன் போகுது பாரு. அனைமே நாளைக்கு போயிடும். 2 நாள் லண்டன் போயிடும். அதான் நேத்து கூட பேசுனீங்களா, விஷா வந்துடுச்சுட்டீங்க, டிக்கெட் ரெடி ஆயிட்டா சரி. நீங்க போட்டிருக்கேன் பாருங்க, டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு. விஷா வந்தாச்சு, அவ்வளவுதான். டிக்கெட் வாங்குறதே மிச்சம், வேற ஒண்ணும் இல்ல. சரி குரு, சரி. அது அப்பாயின்மெண்ட் போட்டு டேட் குறைஞ்சிட்டு இருக்குது. 25ஆம் தேதியே போட்டாச்சு. இன்னைக்கு தேதி 27, 25 நாள் குறைஞ்சிட்டு இருக்குது. 25 நாள் குறைஞ்சிட்டு இருக்குது. 25ஆம் தேதி நுழையருக்கு அனுமதி கொடுத்துட்டான். 25லயே நுழைஞ்சிருக்கணும், நேத்தே போயிருக்கணும். அப்புறம் கிளியரன்ஸ், அது கிளியரன்ஸ் ஒன்று இருக்கு, அது பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கிளம்புவாங்க. ஆனால் எப்படி இந்த மாசம், ஏன்னா அங்க காலேஜ் தொடங்கியாச்சு. காலேஜ் இல்ல, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். காலேஜுக்கு போறது இல்லை, யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. சரிங்க சார். ரிசர்ச் சென்டருக்கு போறாங்க. சும்மா கல்லூரிக்கு போகல, ரிசர்ச் சென்டர் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி உள்ள நுழையவே முடியாது. 32 லட்சம் ரூபா ஃபீஸ். எத்தனை? 32 லட்சம். அவன் நாட்டுக்கு $32,000. நம்ம நாட்டுக்கு பிறந்ததான். நம்ம நாட்டுக்கு அரை கோடி கிட்டத்தட்ட 32 லட்சம் விளையாட்டா கட்டியாச்சு. அதுக்காக நான் கண்டுபிடிச்சதுல அவங்க கொண்டு வந்துருவாங்க. அது கண்டுபிடிச்சது கொண்டு வந்தா அங்க அப்புறம் பணம் வந்து அப்புறம் கத்தையே வர ஆரம்பிச்சிடும். ஆமா, இத ப்ரூவ் பண்ண போறாங்க. இதைய சரிங்க சரிங்க. இதுல பாருங்க, இது கருப்பு. இதுதான் உங்க உடம்புல வேலை செய்யுது. இந்த கருப்பு தான் இந்த உடம்புல வேலை செய்யுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அதுந்துட்டே இருக்குது, இதுல சக்தி வெளி வந்துகிட்டே இருக்குது. இதுல வந்து கரண்ட் வெளி வந்துட்டு இருக்குது. இப்போ இதுல கரண்ட் வெளியே வந்து எதுவுமே இல்ல, வெறும் தண்ணி தான் இருக்குது. கருப்பா மாறிடுது. தண்ணி தான் இருக்குது, தண்ணி அதிர்ந்துட்டே இருக்குது. இப்படி தண்ணி அதிர்ந்துட்டே இருக்குது. தண்ணி வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குன்னு இந்த தண்ணி அதிர்றதுக்குன்னு தனியே ஒரு பூமி அதிர்றதை கண்டுபிடிக்கிறாங்க இல்ல, பூமி அதிர்றதை கண்டுபிடிப்பாங்க. ரிக்டர் 6 ரிக்டர் 7 ரிக்டர் 8 ரிக்டர்னு சொல்லுவாங்க. 8 எல்லாம் வந்து பூமி அவ்வளவுதான் நடிங்க கட்டடம் தூளா போயிடும். கட்டடம் தூளா போயிடும். இதுல பாத்தீங்கன்னா 0.1 வைப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது உள்ள. 0.1 அந்த வைப்ரேஷன். 0.01 அது வந்துன்னா 5 6 வந்தா பூமி லேசா, 7 வந்துன்னா பயங்கர நடுக்கம், 8 வந்துன்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. மொத்த கட்டடம் கீழே விழுந்துரும். இது பாத்தீங்கன்னா 1க்கு கீழே வைப்ரேஷன் நடந்தது. ஏன்னா பூமி ஆடி, எப்பவுமே பூமி இருக்குல்ல, பூமியில ஒரு நாளைக்கு பூமியில 1 லட்சம் நிலநடுக்கம் இருக்குதுங்க. 1 லட்சம் நிலநடுக்கம் ஒரு நாளைக்கு மட்டும் 1 லட்சம் நிலநடுக்கம் நடக்குதுங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் நிலநடுக்கம். என்னது 1 லட்சம் நிலநடுக்கம்? ஆனா அது புரிந்து கொள்ள முடியாது. அது பாதிப்பு இல்லாத நடுக்கம்னு பேர். என்னது பாதிப்பு இல்லாத நடுக்கம். அதே மாதிரி இது பாதிப்புல நடந்துட்டு இருக்குது. அப்ப உள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதிருது. உள்ள அந்த கருவே அதிருது. அந்த இப்ப உங்களுக்கு கருவுல பிரச்சனை இருக்குது. என்னது கருவுல பிரச்சனை இருக்குது. கருவுல அத மண்டையில போட்டு ஏத்தி வச்சுட்டாங்களே, உன்னை வந்து நல்ல வழியில போக விட மாட்டேங்குது இல்ல. அப்ப அந்த கருவில இப்படிதான். அந்த கருவை நீ சுத்தப்படுத்தணும்னா
தண்ணியை போட்டு கருவை சுத்தப்படுத்தணும். அந்த கருவுக்கு பேரு தான் தமிழ்ல மரபணுன்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல டிஎன்ஏ. டிஎன்ஏல பிரச்சனை இருக்குது. டிஎன்ஏல பிரச்சனை. ஆமா, அந்த டிஎன்ஏ சுத்தம் பண்ணி நீ விட மாட்டேங்கிற. திருப்பி திருப்பி என்ன சாப்பிடலாம். நான் 36 மணி நேரம் போனா 36 போட்டு தான் இருக்கணும். ஆச்சு குரு, ஆச்சு குரு. அப்படி போட்டேன்னா குறையும். சரி குரு. இப்ப பாருங்க, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் தீர்ந்து போச்சு. என்னது, இதுல கரண்ட் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சு. இந்த 10 நிமிஷம் சும்மா விட்டுட்டேன். ம். தண்ணி எல்லாம் இருக்குது. என்னது, தண்ணி அப்படியே இருக்கு. ரொம்ப நேரம் எரிச்சா, விடிய விடிய எரிச்சிட்டு, ஒரு வாரம் எரிச்சிட்டு இருந்தேன். இப்ப பாரு எரிய போகுது. 10 நிமிஷம் வச்ச உடனே சார்ஜ் ஆயிடுச்சு. என்னது, தண்ணியில சார்ஜ் ஆயிடுச்சு. தானாவே சார்ஜ் ஆயிடுது. ஆமா, தானாவே சார்ஜ் ஆயிடுது. அப்ப ரெஸ்ட் கொடுக்கறப்ப நியூட்ரலுக்கு வந்துருச்சு. நீ ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி அந்த நோயை குணமாக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, இப்ப நான் வாங்க 6 வோல்ட் இருந்தது. அப்ப இது குறைஞ்சபட்சம் 3 வோல்ட் வேணும். இந்த லைட் ஏரியா இருக்கு, இந்த எல்இடி லைட் ஏரியா இருக்கு. எல்இடிக்கு வந்து 3 வோல்ட் இருந்தா எரியும். இப்ப பாருங்க, இப்ப 2.25 வோல்ட்டுக்கு வந்துருச்சு. இப்ப நான் செக் பண்ணி பார்த்தா, மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 5.5 வோல்ட் ஆயிடுது. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 3.5 வோல்ட் வந்துருது. அப்படி டிம் ஆயிடுச்சு. நான் எடுத்து கடுத்து வச்சு தானே வச்சுட்டேன். இப்ப பார்த்தா 5.5 வோல்ட். ஆமா, இப்ப எரியும் பாரு, பட்டார்னு எரியும் பாருங்க. இந்த மாதிரி தான் உங்க உடம்பு இயங்குது. இது பேர் பிளாக் ஹோல். இதை நான் கண்டுபிடிச்சு இதுக்கு நோபல் பரிசு வாங்க போறேன். எழுதி பேப்பர் எழுதிட்டேன். இதுக்கு இப்ப நான் புதுசா கண்டுபிடிச்சது. ஏறிதுங்க. ஓகே. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரியல. ஏன்னா அந்த கருன்னு சொல்றோம்ல, கர்ம வினம்ங்கிற அந்த கர்ம வினை என்ன நோய் வந்து என்ன கர்மம் செஞ்சானோ இந்த நோய் வந்து சொல்றான் இல்லையா. ஆமாங்க. அந்த கருவை தான் நான் உன்னுடைய சர்வருடைய கருவை சுத்தம் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஆனா உன்னுடைய எல்லா கருமாத்திரம் உள்ள போந்து உட்காந்துக்குச்சு. உன்னுடைய உடம்புக்குள்ள, உன்னுடைய மூளைக்குள்ள எல்லா கருமாந்திரம், பொண்டாட்டி, புள்ள, புருஷன், மாமியா, மச்சான் எல்லாரும் சேர்ந்து உனக்கு சாகடிக்கிறாங்க. உன்னைய எல்லாரும் சேர்ந்து சாகடிக்கிறாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு ஆள் என்ன பண்ணுவ? எல்லாரும் அவங்க வேலையை பார்த்து அவங்க என்ன பண்ணணும், சுத்தம் பண்றதுக்கு போயிடணும். எனக்கு ஆகாரம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் எளிமையா வாழ்றேன், ஓடி போயிட்டா நீங்க தப்பிச்சுக்கலாம். எல்லாம் வேணும். காலையில கறி வேணும், மத்தியானம் புரோட்டா வேணும், ராத்திரி பொங்கல் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், வாரம் கல்யாணத்துக்கு போய் 7 கல்யாணத்துக்கு போகணும், 9 கருமாதிக்கு போகணும், இப்படியே கார் எடுக்கணும், இப்படியே போயிட்டே இருந்தா நீ தீந்துருவ. நீ பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பணம் பத்தாது. பெட்ரோல் அடிக்கிறதுக்கே பணம் பத்தாது. முதல்ல வித்தேரி. எது செலவு, அதுல வித்தெரிஞ்சிரு. எது செலவாகுது அதுல வித்தேரி. முதல்ல வித்திரியா, நடந்து போய வித்து போடியா எல்லாத்தையும். என்னது, ஆடம்பர செலவுல குறை. என்னது, ஆடம்பர செலவு குறை. பஸ்ல உன்னை வேணான்றுவாங்க. உனைய இல்லங்க, அந்த மாதிரி எல்லாம் என்ன அப்படித்தானே போயிட்டு இருந்த நீ ஆரம்பத்துல. ஆமாங்க. அப்படியே நீ மத்ததெல்லாம் பண்ற. அப்புறம் உனக்கு தெரியுது இல்ல ஆடம்பரம், உனக்கு தெரியுது இல்ல ஆடம்பரம், உனக்கு தெரியுதே இல்லையா? தெரியுதுங்க. அப்புறம் அது விட்டா தானே உனக்கு காசு மிச்சமாக. ஆமாங்க. ஏன் ஆடம்பரம் வீடு கட்டுற? ஏன் ஆடம்பரம் ஏசி போடுற? எல்லாத்தையும் குறை. உன்னுடைய செலவை குறைச்சதான் காசு மிச்சமாகும். செலவு அதிகமாக போயிட்டு இப்படியே செலவுக்கு அதாவது வரவை விட செலவு குறைவா இருக்கணுமே இல்லையா? ஆமாங்க. நீ இட்லி திங்கிறதுக்கு கார் எடுத்துட்டு போனீங்கன்னா, கல்யாணத்து வீட்டுல போய் 2 இட்லி திட்டு வர்றதுக்கு, நீ கல்யாணத்து வீட்டுல போய் கருமாதி வீட்டுக்கு 2 இட்லி திங்கிறதுக்கு கார் எடுத்துட்டு போனீங்கன்னா உனையாட்டு பைத்தியக்காரன் யாரு இருப்பான்? அப்புறம் அதை விட்டு போட்டு செலவாகுது. எப்படி செலவாகுது உனக்கு? என்ன மாசம் டீனா 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க போறேன். மீனி பேர் 2,000 சம்பளம் எவ்வளவு வரும் உனக்கு? ஒரு நாள் வருமானம் எவ்வளவு? 2,000 வருமா? இல்லங்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள 1000 ரூபான்னு வச்சுங்க. செலவெல்லாம் போனாலும் ஒரு 1000 ரூபாய். 30,000 வாங்கிட்டு என்ன பண்ணு? 30,000 வாங்கிட்டு பெட்ரோல் அடிச்சீங்கன்னா அதே முடிஞ்சு போச்சு. 1 லிட்டர் பெட்ரோல் 120 ரூபாய்க்கு விற்குது. நீ போய் கல்யாணத்து வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 5,000 செலவு பண்ணிட்டு இருக்கு. நீ கல்யாணத்து வீட்டுல போய் 2 இட்லியுமே 2 புரோட்டாவும் திண்டு 50 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாரு. திருங்கிறதுக்கு 5,000 போற முனையாட்டு முட்டாள எவனும் இருப்பான்? கூறுவிட்ட முண்டை. நீ திருடுறவன் ரைட்டு, மந்திரி தந்திரி திருடுறவன் அவன் போவான். நீ ஏன் போற? மந்திரி போவான், பணக்காரன் போவான், திருட ஆரம்பி. பொய் சொல்லு. வேண்டாம். அப்ப நேர்மையா எளிமையா வாழ கத்த. இங்க வந்து எளிமையா தான் வாழணும்.
ஆரோக்கியத்துல பணக்காரனா இருக்கணும், மற்ற பழக்க வழக்கத்துல எளிமையா இருக்கணும். ஆரோக்கியத்துல தான் பணக்காரனா இருக்கணும். இதை ஒழுங்கா கத்துட்டு பணம் சம்பாதிக்கல. அவர் சொல்லியிருக்க ஒழுங்கா கத்துக்கையா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துல பேச கத்துக்கிட்டீங்கன்னா ஒழுங்கா வீட்டுல உட்காந்து நீ போடு, நீர் மருத்துவம் போடு, வாட்டர் டயட், நீராகாரம்னு கன்னடத்துல போட்டு விடு, போட்டு வரவனுக்குள்ள ஃபீஸ போடு. அப்படி சம்பாதிக்கிற புத்தி வச்சு சம்பாதிக்கிற போட்டு உடலை வச்சு சம்பாதிச்சு எவ்வளவு மதிப்பு உனக்கு? அந்த அந்த இன்ஜினியர் கூட்டிட்டு போடு வைக்கல, அவனுக்கு ஒரு 5 லட்சத்தை ஃபீஸ போடுவான், வாங்கி உனக்கு கொடுக்குறேன் பண்ணு. நீ என்ன பெரிய பணத்தை கொடுத்துட்டு நீ பணத்தை நான் திருப்பி வாங்கிக்கோ. ஒரு ஆளை கூட்டிட்டு அந்த பணத்தை அப்படியே நீ வச்சுக்கோ. பணம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, காசுங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப பாரு, இப்ப நுழையிறப்ப விட ஃபீஸ் இப்பெல்லாம் 50,000 ஃபீஸ். பணம் கட்டிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். புரியுதா? இனிமேல கருணையை அவனுக்கு காட்ட மாட்டேன். எல்லாம் போதும் கருணை காட்டல போதும். எனக்கு 3/4 கோடி 32 லட்சம் கையில இருந்து போயிடுச்சு. எத்தனை லட்சம்? 32 லட்சம் போயிடுது. வந்துருது விடு குருவே. 4 கஸ்டமரை கூப்பிட்டு விட்டா வந்துருது, விடுங்க, தைரியமா இருங்க குருவே. எனக்கு அதுவல்ல, எனக்கு என்ன நோக்கமே இந்த கடையை நிரூபிக்க வேணும். எனக்கு காசுங்கிறது இது கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேன். எனக்கு பணம் பிரச்சனை இல்லை. நான் உயிரோட இருப்பேன், 100 ஆண்டு உயிரோட இருப்பேன். என்னது இன்னும் இருக்குது, சம்பாதனை பண்ணிக்கலாம் இருக்கு குருவே. இப்பவே 1 லட்சம் வந்தாச்சு. நேத்து ஒரு 50,000, முந்தானத்து 50,000, 1 லட்சம் இப்ப கைக்கு வந்துருச்சு. என்னது? ஆமாங்க, வந்துதான் இருக்குதுங்க. நீங்களே சொல்லியிருந்தாங்க, நடந்துட்டு தான் இருக்குது. கண்மனா நடக்குது பாருங்களேன். ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இயற்கை புரிந்து, பணம் பிரச்சனை இல்ல, நீ நேர்மையானவனாக இரு. என்னது? உண்மையாக இரு. இத கொண்டு போ. என் பொண்ணு இதை படிச்சுட்டு தாங்க அங்க போகுது. இதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க போறாங்க, வேற வழியில போறாங்க. இதை நிரூபிக்கணும்னா உன் உடம்ப பழக்கப்படுத்தணும்னா பல்வேறு வகையான கதைகளை சொல்லி புரிய வைக்கணும். எடுத்தோடனே சொன்னா புரியாது. எடுத்தோடனே சொன்னா புரியாது. வெவ்வேறு வழிகளை போகணும். வெள்ளைக்காரனுக்கு வேற வழியில போய் புரிய வைக்கணும். அதனால தலைப்பே மாத்தி விண்வெளிக்கு எப்படி போறது அப்படிங்கிற அந்த டைட்டில கொடுத்து காலேஜ்ல பேச வச்சு ப்ரொஃபசர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாமே. சரிங்க சரி. கல்லூரி ப்ரொஃபஸரே நான் கொடுக்குற கட்டுரை ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. நீங்க வெளிநாட்டுக்கு இது நோபல் பரிசுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ரெக்கமெண்டேஷன் கடிதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. படிச்சு பார்த்துட்டு குறை சொல்லல, படிச்சு பார்த்துட்டு எந்த குறையும் சொல்லல. 5 கண்டுபிடிப்பு. அது இப்ப என்னன்னா 5 கண்டுபிடிப்புமே சவால் விடுற கண்டுபிடிப்பு எல்லாமே. இது வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்லாதது. விஞ்ஞானிகள் பழைய கருத்து என்பது வேற, பழைய கருத்து அது அப்படியேதான் இருக்கணும். அந்த பழைய கருத்து அப்படியேதான் இருக்கும். ஆனால் அந்த பழைய கருத்து இருந்துட்டு போட்டு நான் சொல்றது புதிய கருத்து. இதுலயும் நன்மை இருக்குது. சரி, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால வெங்கடேஸ்வரன் இப்பதான் சொல்லி முடிச்சேன். அந்த மாதிரி சாப்பிட்டாரு. இந்த பிரச்சனை அப்ப 32 மணி நேரம் போடுங்க, 24 மணி நேரம் போடுங்க, அல்லது 36 மணி நேரம் போடுங்க, அல்லது 48 மணி நேரம் போடுங்க, அல்லது 72 மணி நேரம் போடுங்க. சரி, 72 மணி நேரம் போடுறேன்னு போயிட்டாரு. சரிங்க சார். அது மட்டுமா சொன்னேன். இன்னும் யாராரு இதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அவருடைய வீடியோ நிறைய பாக்குறாங்க இல்லையா, போகுது இல்ல எல்லாரும். அவரும் பேசுறாரு, அதை பாக்குறப்ப என்ன உடம்பு நல்லாயிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? அதெல்லாம் நல்லாயிரும். அவருதான் எல்லாமே சொல்லிட்டாருல, அதை பார்த்து நீ செய்ய வேண்டியதானே. புத்தகமும் சொல்லிட்டாரு, சாப்பிடுறதும் சொல்லிட்டாரு, இனிமே கொடுக்குறதும் சொல்லிட்டாரு, மாத்திரை எடுக்க சொல்லிட்டாரு, மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டாரு. உணவும் சரியாகுது, நாங்களும் பாக்குறோம், எல்லா நோயும் நல்லா ஆகுது. அவர்கிட்ட போனீங்கன்னா 5 லட்சம் ஃபீஸு. நீயே செஞ்சுட்டா 5 பைசா பணம் இல்ல. அவரு நீயே செஞ்சுட்டா. இப்ப ஐஏஎஸ் பணம் கட்டியும் படிக்கலாம், பணம் இல்லாதும் படிக்கலாம், 2 விதமா படிக்கலாம். ஆமா, சாதாரண ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகுறான். நீ 10 லட்சத்தை பணத்தை கட்டிட்டு தோத்து போற, அதுக்கு என்ன பண்றது? எங்க ஊர்ல மட்டும் கிராமத்து பேருக்கு நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாங்க ஆமாங்க. அவங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி, அவங்க அப்பா மாடு மேய்க்கிறவன், ஆட்டோ ஓட்டுற பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆயிட்டாங்க எங்க ஊர்ல. நீ அகாடமிக் போற ஐஏஎஸ் ஆகி பெரிய புடிங்கி பணக்காரன், புடிங்கி கார்ல போய் ஐஏஎஸ்க்கு போற, மயிறு ஜெயிக்கவே முடியாது. அவன் சோத்துக்கே வழி இல்லாதவன் கஷ்டப்பட்டு படிச்சு உயிரை கொடுத்து படிச்சு ஐஏஎஸ் ஆயிடுறான். அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்ண முடியாதுங்க. அதேதான் நான் என்ன பண்றேன். ஆமா, எங்கிட்ட வந்தீங்கன்னா 5 லட்சம் நான் தான் எல்லாம் ஓபன் பண்ணுவேன், எல்லாம் இலவசம்னு சொல்லிட்டேன். இப்ப இனியன் வாத்தியார் வேணும், இப்ப எனக்கு மரியாதை வேணும். எனக்கு 32 லட்சம் 32 வருஷமா நான் கட்டிட்டு கிடக்குறேன். இப்பதான் ஒருத்தர் போன் பண்ணாரு, அதான் வராதேன்ட்டு நான் இப்பதான் சரி பாத்தங்க. எதுக்கு அவன் எனக்கு தெரியும், நீ மட்டும் வாடான்ட்டு. நீ படையாளு, நீ மட்டும் வாடா, நீ படையாளு, நீ ஆதரவு கொடுத்தவ, நீ என்கிட்ட வா. அவனை எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற?
சரிங்க சார். அவன் பணம் சம்பாரிச்சுட்டு தான் வரணும். நீ வந்துக்க நோய் குணமாகி சும்மா சொல்லி தரேன்னு சொல்லிடுறான். அது வேற. நீ எனக்கு ஆதரவு தெரிவிச்சவன் அந்த காலத்துல. ஆமா அப்ப நீங்களே ஆதரவு தெரிவிச்சங்காட்டி மரியாதை கொடுத்து பேசுறேன். இங்க புதுசா ஒருத்தர் போன் பண்ண சொல்லுவாங்க, போடா வேண்டிட்டு போயிருவேன். என்னது புதுசா போன் பண்ண போடான்ட்டு போயினே இருக்கு. எதுக்கு எதுக்கு கருணை காட்டணும்னு கேட்கறேன். இப்ப எனக்கு எதாவது 32 லட்ச ரூபாய் செலவாச்சு, யாராவது கருணை காட்ட போறீங்களா? இல்ல குரு. அப்புறம் எப்படி? அப்புறம் நான் எப்படி கருணை காட்டுவேன்? அவன் குடும்பம் அவன் பெருசுன்னு பாக்குறீங்களா? இல்ல அது தப்பு. அவன் அதான் சுயநலம். நான் வந்து என்றது சுயநலம் கிடையாதுன்றது. என்னது யாரது சுயநிலை இல்ல குருவே. இப்போ ஒரு ஆளு ஏதோ ஒண்ணு சரி பண்ணி விட்டுறணும்ன்றதான் ஒரு யோசனை. குடும்பத்தை ஒரு இப்ப லெவல் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப இதே 32 லட்சம் ரூபாய் உள்ளூர்ல படிச்சோம்னா எனக்கு 1 லட்சம் கூட. அரசாங்கத்துல படிச்ச அரசாங்கம் வந்து கல்லூரில படிச்ச என் பொண்ணு 10 பைசா செலவில்லை பிஎஸ்சி வாங்கிட்டாங்க. இன்னொரு 1 வருஷம் செலவு பண்ணாலும் எம்எஸ்சி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு சும்மா பொட்டி கடை வச்சுட்டு உட்காந்துருக்கணும். என்னது பொட்டி கடை வச்சுக்கிட்டு 2000 சம்பளம். ஆமா எம்எஸ்சி டிகிரி கிடைக்கும். 10 பைசா செலவுன்னு டிகிரி கிடைக்கும். எவனும் மதிக்க மாட்டான். இவனு மதிக்க மாட்டான். இப்ப நான் மதிப்புக்காக போக சொல்றேன். ஆராய்ச்சி நீ விஞ்ஞானியத்தான் வரணும், சம்பளத்துக்கு போக கூடாது. விஞ்ஞானியத்தான் வரணும். அந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும். கண்டுபிடிச்சு கொடுத்து அதிர பொருளிட்டு உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு நீ போற. சரிங்க சரிங்க புரியுது. அதுதான் நோக்கம். நம்ம நோக்கம் வந்து உயர்ந்த லட்சியம். அந்த உயர்ந்த லட்சியத்துக்காக எதை வேணா பொருள். இப்ப எங்க இருக்கிற பணம் பூரா எடுத்து கொடுத்தாச்சு. 32 வருஷம் 30 வருஷமா சேர்த்திருந்த காசை பூரா எடுத்து கொடுத்தேன். எல்லாம் இதுல சம்பாரிச்சதுதான். அறவழியில சம்பாரிச்சது. என்னது மருத்துவத்துல சம்பாரிச்சது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன அவ்வளவுதான் செய்யுங்க. அதே நீங்க காற்று பயிற்சி பண்ணுங்க. ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. சரியா? சாயங்காலம் டவுட் இருந்தா கூப்பிடுங்க. 3 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு வாங்க, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. சரி குரு சரி.